சிறுகடிக்கு ஆசை அடுத்த எபிசோட்ல பார்த்தோம்னா, சீதா கல்யாணத்துல எதுக்கு முத்து அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு அப்படின்னு கேட்க தோணுது. என்ன காரணம்னா, சீதா வந்து போகும்பொழுது முத்துவுக்கு கால் பண்ணி, என் மேல உங்களுக்கு ஏதாச்சும் கோவமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்துவும் சேச்சே அதெல்லாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு லைஃபுக்கு சில அட்வைஸையும் கொடுக்குறாரு. பத்திரமா இருமா அப்படிலாம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இப்போ முத்துவுக்கு எங்கே பார்த்தாலும் மீனா இருக்க மாதிரி தான் அவருக்கு தோணுது. ஸோ மனசு முழுக்க மீனாவை இவ்வளோ வந்து வச்சுக்கிட்டு எதுக்காக கோவப்பட்டு இப்போ மீனாவை அனுப்பணும் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சீதா அருணும் இப்போ கிளம்புறாங்க. அப்போ ஹவுஸ் ஓனரும் பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து முத்துவை பற்றி தான் பெருமையாக பேசுகிறாங்க. இது அருணுக்கு இன்னும் கோவத்தை தான் ஏற்படுத்துது. அதனால சீக்கிரமே இந்த முத்துவை இந்த குடும்பத்திலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு அவன் இன்னமும் திட்டம் போட போகிறான். இன்னொரு பக்கம் ரோஹிணி மனோஜ் அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. மனோஜும் ரோஹிணி கிட்ட யாருக்காகவும் உன்னை யார்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஸோ வீவர்ஸ், இனிமே இந்த ஸ்டோரியை அப்படி மொக்கையா கொண்டு போகாம மனோஜை விஜயாவுக்கு ஆப்போசிட்டா மாறுற மாதிரி வந்து காட்டினாங்க அப்படின்னா செம்மையா இருக்கும். பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத. இதை பத்தின ஒரு கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.